இருக்கக்கூடிய வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு சொல்லி 2 கட்சியுமே அறிக்கை தயாரிக்கிறதுக்கு குழுக்கள் அப்படின்றத அமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு காலையில் அவருடைய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 200 பேரை பனையூர் இல்லத்தில் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்கள் இயக்க நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களை சந்திச்ச விஜய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரசியல் அப்படின்றதுக்குள்ள வந்தாச்சு. ஸோ எலெக்ஷன் எப்போ வந்தாலுமே அதை மீட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டி இருக்கு இல்லையா, எல்லா பூத் கமிட்டியுமே பார்த்தோம் அப்படின்னா வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு மாசத்துல விஜய் மக்கள் இயக்கம் இருக்கு இல்லையா, அதை அரசியல் கட்சியா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியா பதிவு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தனியா போட்டிடுறோமா இல்லை கூட்டணியா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜய் சொன்னதாகவும் தெரியுது. ஸோ இதனால தளபதி இருக்கார் இல்லையா, அவர் அரசியலுக்கு வர்றது உறுதியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க தளபதி அரசியலுக்கு வந்தா எந்த அளவுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, அப்படி தளபதி அரசியலுக்கு வந்தா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதை நான் நம்ம லாங் வீடியோவில் பேசியிருக்கேன். அதுவுமே நைட் 8 மணிக்கு அப்லோட் ஆகும். அதையும் பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.